வணக்கம். திருமணம் முடிந்ததும் உடலுறவு செய்ய இயலாத தம்பதிகளுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் உதவுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 100 பேர் திருமணம் பண்ணாங்கன்னா ஒரு 15 பேர் ஒரு வருடம் முடிவில் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. உலகம் முழுவதுமே இந்த டேட்டா இருக்குது. 6 தம்பதிகளில் ஒருத்தருக்கு குழந்தை இருக்காது. அதே போல் 100 பேர் திருமணம் பண்ணால் இந்தியா, இந்த 3ஆம் உலக நாடுகளில் 4 பேர் தாம்பத்திய உறவு பண்ண முடியாது. இதில் 3 பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சண்டை போட்டு. இதை சரி செய்ய முடியும். இதற்கான என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதற்கான மருந்து மாத்திரைகள், பயிற்சிகள், இப்படி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. இது 100% சரி செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, பாலியல் பிரச்சனைகள் 100% சரி செய்யப்படக்கூடியவை. இன்றைக்கி இருப்பது போல் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் என்றைக்கும் இருந்ததில்லை. அதனால் பாலியல் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வுகள் இருக்குது. மருந்து மாத்திரைகள் இருக்குது, ஷாக் வேவ் தெரப்பி, ஸ்டெம் செல்ஸ், பிஷாட் இன்ஜெக்ஷன் போன்ற ரீஜெனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அறுவை சிகிச்சைகள், ஃபைனலாக பினைல் ப்ராசஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆண்மை குறைவு உண்டாகும்போது என்ன காரணம் கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுவும் புதிதாக கல்யாணமானவங்களுக்கு செக்ஸ் பிரச்சனை வரும்போது பயிற்சிகள் அற்புதமாக அவங்க பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும். வணக்கம்.